Hello student, today we are going to see about accessory gland. Accessory gland அதாவது துணை சுரப்பி. Accessory gland துணை சுரப்பி. So இதல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். So this accessory gland consists of a pair of seminal vesicle. Next, a pair of bulbourethral gland. Bulbourethral gland. So it is otherwise called as, this bulbourethral gland is otherwise called as Cowper's gland. Cowper's gland. And a prostate gland. So this accessory gland consists of a pair of seminal vesicles, a pair of bulbourethral gland and a prostate gland. These are the three glands which is present or constitute this accessory gland. So துணை சுரப்பில என்னென்ன சுரப்பிகள்லாம் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா ஓர் இணை, there is a pair, ஓர் இணை seminal vesicle அப்படி சொல்றாங்க. அதாவது விந்து பை, ஓர் இணை விந்து பை. அடுத்தது ஓர் இணை பல்போயூரித்ரல் சுரப்பி. இந்த பல்போயூரித்ரல் சுரப்பிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படி பாத்தீங்கன்னா கௌபஸ் சுரப்பி. அடுத்தது ஒரே ஒரு தனித்து காணப்படுது, இதெல்லாம் இணையா காணப்படுது. இது தனித்து காணப்படக்கூடிய ஒரு புரோஸ்டேட் சுரப்பி. சோ இந்த மூன்று சுரப்பிகள் தான் என்ன சொல்றாங்க, துணை சுரப்பி. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது செமினல் வெசிகல்ஸ், விந்து பைக பத்தி பார்ப்போம். செமினல் வெசிகல்ஸ். சோ விந்து பை அப்படினு பாத்தீங்கன்னா இது என்ன தெரியும் அப்படினா, it is a pair of gland. It is a pair of gland. ஏற்கனவே சொல்றதுதான் இணை சுரப்பி, a pair of gland. Next, this is located, where these seminal vesicles are located. It is located to posterior to urinary bladder. And anterior to prostate gland. It is a pair of gland and located at the posterior to urinary bladder and anterior to prostate gland. So these vesicles are lined by pseudo stratified columnar epithelial cell. Columnar epithelial cells. Next, இதோட function என்ன அப்படி பாத்தீங்கன்னா, what is this function? It secretes a fluid called seminal plasma. So seminal plasma கவனிங்க, அதாவது seminal vesicle. So it is a pair of gland, ஒரு இணை சுரப்பி. So விந்து பை அப்படிங்கிறது ஒரு இணை சுரப்பி.
இது எந்த இடத்துல இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா it is located posterior to urinary bladder and anterior to prostate gland. அதாவது சிறுநீரக பைக்கு கீழே prostate சுரப்பிக்கு மேலே அமைந்துள்ளது. It is located posterior to urinary bladder and anterior to prostate gland. சிறுநீர் பைக்கு கீழே prostate சுரப்பிக்கு மேலே அமைந்துள்ளது. அடுத்து இது எதால் ஆனது? இந்த சுரப்பி அதாவது இந்த சுரப்பி எதால் ஆனது? விந்து பை எதால் ஆனது அப்படி பார்த்தீங்கன்னா சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் காலம்னார் எபிதீலியல் செல், அதாவது போலி அடுக்கு தூண் வடிவ எபிதீலியல் செல்களால் ஆனது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஸ்ட்ராட்டிஃபைட் அப்படின்னா அடுக்கு, சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் போலி அடுக்கு காலம்னார் தூண் வடிவ எபிதீலியல் செல்களால் ஆனது. இதனுடைய பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு திரவத்தை சுரக்குது. என்ன திரவம் அப்படின்னா செமினல் பிளாஸ்மா, அதாவது விந்து திரவம் அப்படிங்கிற ஒரு திரவத்தை சுரக்குது. இந்த விந்து திரவத்தை பத்தி நாம இப்ப பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செமினல் பிளாஸ்மாவை பத்தி பார்க்கணும். செமினல் பிளாஸ்மா so it is an alkaline fluid. It is an alkaline fluid. Alkaline fluid. It is an alkaline fluid. It contains, this fluid contains fructose sugar, ascorbic acid, prostaglandin, and an enzyme called vesiculase enzyme. So vesiculase enzyme is nothing but coagulating enzyme. இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, இந்த வெசிகுலேஸ் என்சைம்ஸ் உடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, it enhances the sperm motility. It enhances the sperm motility. Next function, இந்த fluid உடைய function என்ன அப்படி பாத்தீங்கன்னா, it keeps the sperm in viable condition. அதாவது விந்து திரவம். சோ விந்து திரவம் அப்படி பாத்தீங்கன்னா செமினல் பிளாஸ்மா அப்படி சொல்றாங்க, விந்து திரவம். சோ இது it is an alkaline fluid. சோ காரத்தன்மை உள்ள ஒரு திரவம். it contains, அந்த திரவத்துல என்னென்னலாம் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா fructose sugar, சோ fructose சர்க்கரை இருக்குது, ascorbic அமிலம் இருக்கு, prostaglandins இருக்கு. அடுத்து வாசிகுலேஸ்ங்கிற ஒரு நொதி காணப்படும், வாசிகுலேஸ் என்சைம். சோ வாசிகுலேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா coagulating enzyme, அதாவது உறைய வைக்கக்கூடிய ஒரு நொதி, உறைக்கும் தன்மை உடைய ஒரு நொதி. இந்த வாசிகுலேஸ் என்சைம்ஸ் உடைய பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, it enhances the sperm motility, அதாவது விந்துவோடைய இயக்கு திறனுக்கு தூண்டி விடக்கூடிய வேலையை செய்யுது. இந்த திரவத்துடைய பணி என்ன அப்படி பாத்தீங்கன்னா, it keeps the sperm in viable condition. சோ நம்மளுடைய விந்து செல்களை உயிருடன், அதாவது லைவ் கண்டிஷன்ல இருக்கிறதுக்கு இதுதான் காரணமா இருக்கு. சோ இதான் சொல்லுங்க, இது திரும்பி சொல்றேன். it is a pair of gland, ஓர் இணை சுரப்பி, ஜோடி. அடுத்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படி பாத்தீங்கன்னா posterior to urinary bladder, anterior to prostate gland. it is a பாருங்க yellow கலர்ல இருக்குறதா
seminal vesicle. So it is a pair. இங்க ஒண்ணு இருக்கு pair. எங்க இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா urinary bladderக்கும் இந்த prostate glandக்கும் சாரி bulbo urethral glandக்கும் நடுவுல இருக்கு. bulbo urethral gland சாரி இது prostate gland. So இந்த prostate glandக்கு நடுவுல இருக்கு. சரியா? சரி. இப்ப அடுத்து இந்த இது வந்து எதால ஆனது அப்படி வந்து seminal vesicles. It is lined by pseudo-stratified columnar epithelial cells. So இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா seminal plasmaவை செக்ரீட் பண்ணுது. seminal plasmaவோட ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. So அடுத்து நாம பார்க்க போறது a bulbo-urethral gland. It is otherwise called as Cowper's gland. So next நாம பார்க்க போறது bulbo-urethral gland. It is otherwise called as Cowper's gland. Bulbo-urethral gland. Bulbo-urethral gland. So this gland is otherwise called as Cowper's gland. Cowper's gland. So it is a pair of glands. It is a pair of gland. It is a small P-shaped gland. P-shaped gland. P-shaped gland. Next, location. This gland is located. This gland is located beneath the prostate gland. Beneath the prostate gland and interior portion of urethra, interior portion of penis. So இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா it secrete function it secrete a alkaline mucus fluid. It secrete a alkaline mucus fluid. Alkaline mucus fluid which help in lubrication of sperm. It is a pair of gland, that is small P-shaped gland. It is located beneath the prostate gland and the beginning of interior portion of penis. இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படினா it secrete an alkaline mucus fluid which help in lubrication of sperm. அதாவது இந்த பல்போ யூரித்ரல் சுரப்பி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுப்பர் சுரப்பி. It is a அதாவது என்ன சொல்றாங்க அப்படினா இது வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு பட்டாணி வடிவத்தில் இருக்கக்கூடிய சிறிய இணை சுரப்பி. So P shaped அப்படினா பட்டாணி வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய இணை சுரப்பி. எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படி பாத்தீங்கன்னா புரோஸ்டேட் சுரப்பிக்கு கீழ beneath அப்படினா கீழ
புரோஸ்டேட் சுரப்பிக்கு கீழேயும் பீனிஸ் அப்படினா கலவி உறுப்பு ஆண் கலவி உறுப்பு சொல்றாங்க. இதனுடைய பிகினிங் ஆஃப் அதாவது ஆரம்பத்துல இருக்கக்கூடிய உள்பகுதியில இருக்கு, அது நடுவுல இருக்கு. இது ஒரு கோடை திரவத்தை அதாவது காரத்தன்மை உள்ள கோடை திரவத்தை சுரக்குது. இந்த கோடை திரவம் எதுக்கு உதவியா இருக்கு அப்படின்னா விந்து செல்களுடைய உயிர்வுக்கு காரணமா இருக்கு. சோ இப்ப பல்போ யூரித்ரல் கிளாண்ட் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா it is a pair இங்க ஒன்னு இருக்கு பல்போ யூரித்ரல் கிளாண்ட். பல்போ யூரித்ரல் it is otherwise called as Cowper's gland. இது எங்க இருக்கு? புரோஸ்டேட் கிளாண்டுக்கும் அதே மாதிரி இந்த பெனிஸ்னு சொல்றோம். இந்த பெனிஸோட பிகினிங்ல ஆரம்பத்துல இன்டர்னல் போர்ஷன் உள்பகுதியில ஆரம்பத்துல இருக்கக்கூடிய உள்பகுதியில காணப்படுது. சோ அடுத்து நாம பார்க்க போறது என்ன அப்படி பாத்தீங்கன்னா புரோஸ்டேட் கிளாண்ட், புரோஸ்டேட் சுரப்பி. பார்க்க போறது புரோஸ்டேட் கிளாண்ட். சோ இங்க பாருங்க கவனிங்க புரோஸ்டேட் கிளாண்ட். Prostate gland. So it is a pair of walnut gland. It is a pair of walnut gland. Walnut gland, which is located between urinary bladder and penis. Urinary bladder and penis. So இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கு. ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்க அப்படினா it secrete an fluid. It secrete a fluid called என்ன அப்படி பாத்தீங்கன்னா prostate fluid. Prostate fluid. This prostate fluid consists of prostate fluid. So it is an acidic fluid. It is an acidic fluid. அமிலத்தன்மை உள்ள ஒரு திரவம். இதுல என்னென்ன இருக்கு? It contains citrate. It contains citrate, several enzymes. It contains citrate and several enzymes and prostate specific antigen. Prostate specific antigen. So these are the substance contained in the prostate fluid. Next, the functions. The muscles of this fluid, the gland, the muscles of the prostate gland, is help in the propel the sperm during ejaculation. அதாவது புரோஸ்டேட் சுரப்பி அப்படிங்கிறது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காரத்தன்மை உடைய திரவம். இதுல என்னென்ன இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா சிட்ரேட் இருக்கு, அது இல்லாம
பல நொதிகள் காணப்படுது. அடுத்தது ஒரு புரோஸ்டேட் குறிப்பிட்ட தன்மையுடைய ஒரு ஆன்டிஜன் காணப்படுது. அடுத்து இதனுடைய பணி என்ன? இந்த புரோஸ்டேட் கிளாண்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, இதனுடைய இந்த கிளாண்டோட மசில்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, it help to propel the sperm. so propel அப்படினா தள்ளு புஷ் பண்ணுது. எதுக்கு? இந்த விந்து செல்லை எஜாகுலேஷன் போது வெளியேற்றத்தின் போது விந்து செல் வெளியேற்றத்தின் போது விந்து செல்லை வெளியே தள்ளக்கூடிய வேலையை இது செய்யுது இந்த திரவம். சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது செமன், விந்து திரவத்தை பத்தி பார்க்கணும். So next நம்ம பார்க்க போறது seminal fluid. It is otherwise called as semen. விந்து திரவம் அப்படி சொல்றாங்க. Seminal fluid. Seminal fluid. It is otherwise called as semen. This semen is a milky white fluid. Milky white fluid. This semen contains seminal plasma. Seminal plasma and semen. Seminal plasma and semen. This seminal plasma is secreted by prostate gland, bulbourethral gland and seminal vesicle. Seminal vesicle. So this next one, functions of semen. This semen acts as a transport medium. It acts as a transport medium. Transport medium. Why this semen is called transport medium? What is the reason? Because it provides nutrients. It provides nutrients to sperm and motility of the sperm and activate the sperm and helps to or facilitate the motility of sperm and facilitate the motility of sperm. Motility of sperm. So these are the reason which the semen act as a transport medium. சரி, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செமினல் fluid அப்படிங்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா மில்கி ஒயிட் fluid அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது வெண்மையான பால் போன்ற திரவம். இதுல என்னென்ன இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா செமினல் பிளாஸ்மாவும் ஸ்பெர்ம்ஸ் இருக்கு. ஸ்பெர்ம். So sperm and seminal plasma. So function அப்படி பாத்தீங்கன்னா it acts as a transport medium. So இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடத்து ஊடகமாக செயல்படுது இந்த திரவம். ஏன் கடத்து ஊடகமாக செயல்படுது அப்படி பாத்தீங்கன்னா இந்த திரவம் தான் என்ன சொல்லுது? விந்து செல்லுக்கு தேவையான உணவூட்டத்தை அளிக்குது. அது மட்டும் இல்ல, விந்து செல்லை செயல்பட வைக்குது. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா விந்து செல்லுடைய இயக்கத்தை தூண்டி விடக்கூடிய வேலையை செய்யுது. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது லாஸ்டா இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல லாஸ்டா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா பெனிஸ். So it is an male external genital organ. It is a male external genital organ. Genital organ. These penis act as a male copulatory organ.
It acts as a male copulatory organ. Copulatory organ. It acts as a male copulatory organ. It is made up of, this penis is made up of a special tissue. A special tissue which is held, this special tissue held in erection of penis, held in erection of penis to facilitate insemination, to facilitate insemination. So it is a male external genital organ. It acts as a male copulatory organ. It is made up of a special tissue. This special tissue helps in erection of penis to facilitate insemination. So next வந்து பாத்தீங்க அப்படினா the enlarged end is called, the enlarged end is called glans penis. Glans penis, and this glans penis is covered by, glans penis is covered by a folded skin called prepuce. Prepuce or foreskin. This otherwise called as foreskin or prepuce. So அடுத்து பாருங்க. So penis அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படினா, அதாவது ஆணுடைய வெளிப்புற இனப்பெருக்க உறுப்பு, அதாவது புற இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. It acts as a male copulatory organ. ஆண்களுடைய கலவி உறுப்பாக இது செயல்படுது. இதுல சிறப்பு வகையான திசு காணப்படுது. சோ இந்த திசுவுடைய வேலை என்ன அப்படி பாத்தீங்கன்னா, அந்த கலவி உறுப்பை விரைக்கு தன்மைகள், அதாவது விந்து செல் உள்ளேற்றத்தின் பொழுது இந்த கலவி உறுப்பை விரைக்க வைக்கிறதுக்கு இது காரணமா இருக்கு, இந்த சிறப்பு வகை திசு. அடுத்து இதனுடைய enlarged end. சோ இதனுடைய முனைப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அகண்டு காணப்படுது. அதுக்கு பேர் என்ன செய்யலாம் அப்படின்னா glans penis. சோ இந்த glans penis சுத்தி என்ன இருக்கு அப்படின்னா சுருங்கும் தோல்கள் காணப்படுது. அதுக்கு பேர் foreskin or prepuce அப்படி சொல்றாங்க. கவனிங்க, இதுதான் பீனிஸ் உடைய அமைப்பு. சரியா? பீனிஸ் உடைய அமைப்பு. சோ இதுல இந்த enlarged end, இந்த கீழ் பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா enlarged end. சோ இந்த enlarged end என்னன்னு சொல்றாங்க? glans penis. இந்த glans penis சுத்தி என்ன இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா folded skin. இதுக்கு பேரு foreskin ன்னு பேரு. சரியா? சோ இதோட மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் முடிஞ்சது. சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பத்தி பார்க்கலாம்.